ஃபோன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அத்தை கால் பண்ணிடலாம். ஹலோ அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம் அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே வீட்டுக்கு வாங்களேன். அத்தை நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் சொல்கிறேன். சரி சரி வச்சிடவா? சரி சரி வரேன். சொல்லுங்கக்கா. என்னக்கா இப்போ முன்ன முறையில் வீட்டுக்கு வர்றதே இல்லை. வாங்க கொஞ்ச நேரம் சுற்றி பேசிட்டு போகலாம். சரி சரிக்கா, விஷயம்லாம் இருக்கு, வாங்களே. சரிக்கா வச்சிரட்டுமா? சரி சரி. சரி வரேன். அந்த வெள்ளங்காமூஞ்சி எதுக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்றா? ஏதாவது வாங்கி வச்சிருப்பா, அதை வச்சு பேசிக்கிறதுக்கு நம்மள வர சொல்லிருப்பா பீத்தினைக்கு. மருமகளே, என்ன பண்றமா? என்ன இது, இந்த இடம் வழக்கத்துக்கு மாறா இருக்கு. ஓ, புது திவான் வாங்கியிருக்காளா? சரிதான். அடடே, ரொம்ப நல்லா மெத்துன்னு இருக்கே. நல்லா இருக்கு. ஆனா அவ மாதிரி சொல்லவே கூடாது இந்த விஷயத்த. நம்ம அடடே, வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க? வாங்க வாங்க உட்காருங்க, வாங்க. என்ன, நான் வந்ததும் தெரியாது அப்படியே நம்பிட்டேம்மா. நான் வந்தது எட்டி பார்த்து தானே உள்ள போனேன். நீ அடடே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் உள்ள போகிற நேரத்துக்கு இங்கே வந்து கரெக்டாக வந்திருப்பீங்க. கிழவிக்கு வயசானாலும் காது நல்லா கேட்குது. ஒன்றும் இல்லை. என்ன சாப்பிட்றீங்க? முதல்ல வீட்டுக்கு வந்து தண்ணி கொடு, போகும்போது ஏசி ஆன் பண்ணிட்டு போ. சரியத்தை போட்டா போச்சு. கிழவிக்கு ஏசி கேட்குதான், ஏசி. அத்தை, நீங்க தண்ணி தானே கேட்டீங்க, நான் மோரே கொண்டு வந்திருக்கேன். குடிங்க ஜில். அதெல்லாம் செய். அத்தை, அப்புறம் இன்னைக்கு என்ன சமைச்சிங்க? ரொம்ப பேசாத, அது புதுசு எனக்கும் தெரியும். தூசு. கூப்பிட்டேன் என்ன, அதை சொல்லு முதல்ல. ஆமா இல்லத்த, எதுக்கு கூப்பிட்டேன்னே கொஞ்சம் மறந்துட்டேன். என்ன திவனை கட்டுறதுல கூப்பிட்ட? அட விடு, அதை நான் அப்பயே பார்த்துட்டேன். கடாது கஞ்சமர ஓர சீனா போடாத. இதை காட்ட தானே கூப்பிட்டேன், வேற எதுக்கு கூப்பிட்டேன்? என்ன அதுக்கும் தான் கூப்பிட்டேன். ஆனா இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருந்தது, ஆனா மறந்துட்டேன். சமையல்லாம் முடிச்சியா? என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அத்தை. ஃபர்ஸ்ட் அந்த டைம் என்ன ஆகுது பாரு. ஃபர்ஸ்ட் என்ன டைம் 2:30 தான் ஆகுது. அது தெரியாதா? டைம் 2:30 ஆகுது. போய் சமைப்போ. உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது. சமைக்கிறாளா இல்ல தூங்கிட்டாளா? ஒரு சத்தத்தையும் காணுமே. தக்காளி கட் பண்ணலாமா? வேண்டாம். வெங்காயம் கட் பண்ணுவோம். வெங்காயம் கட் பண்ணா கண்ணில் தண்ணி வரும். இல்ல, தக்காளி கட் பண்ணலாம். எதை கட் பண்றதுன்னே தெரியலையே கடவுளே. அழுக்கிட்டவளே, சமைக்காம என்னடி பண்ணிட்டு இருக்க? அத்தை, எதை கட் பண்றதுன்னு எனக்கு தெரியல அத்தை. நீங்க சொல்லி கொடுத்தா வசதியா இருக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட் கட் பண்ணு, அதுக்கப்புறம் சமைப்ப. வேண்டாம், நீ வா, வெளியே வா, நான் சமைக்கிறவா, இந்த பக்கம் வா. சரி கூப்பிடாது, நான் போயிடுறேன். எது ஃபர்ஸ்ட் கட் பண்ணும், எது செகண்ட் கட் பண்ணு தெரியல. இவெல்லாம் சமைக்க வந்துட்டா. இதை வச்சுட்டு என் பையன் படுற பாடு இருக்கே, அப்பா சாமி. அடியே அத்தைக்காரி, நான் வர செஞ்சு இதுக்குதான் தெரியுமா? ரேகா, அடடே, வந்துட்டீங்களாக்கா? வாங்க உட்காருங்க, வாங்க. என்ன விஷயம்? ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அத்தையே சமைக்க சொல்லியாச்சு, இவளுக்கு என்ன வேலை வைக்கலாம்? என்ன ரேகா, அடுத்தது எனக்கு என்ன வேலை கொடுக்கலாம் யோசிச்சுட்டு இருக்கியா? அக்கா, அது அப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. நான் உங்களுக்கு போய் என்னைக்காச்சும் வேலை வாங்கியிருக்கேனா? அப்படியே நல்லவளே, மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் வாய்ஸ்ல பேசிட்டேன். அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது அப்படி ஒன்றும் இல்லைக்கா. சரிக்கா கோச்சிக்காதீங்க. என்ன குடிக்கிறீங்க? என்ன சாப்பிட்றீங்க? ஐஸ் வைக்காம போய் ஐஸ் போட்டு ஜூஸ் எடுத்துட்டு வா போ. சரிங்கக்கா கோச்சிக்காதீங்க. சண்டாளி வந்தது இல்லாம ஐஸ் போட்டு ஜூஸ் வேற வேணுமா? ஜூஸ் எனக்கா வேலை வைக்கிற? உனக்கு வைக்கிற பாரு இன்னைக்கு வேலை. நான் அவளை வேலை வாங்கலான்னா அவ எனக்கே வேலை சொல்லிட்டாளே. இந்த வீணா போனவளை இதுக்கு தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேனோ. இப்போ என்ன செய்யலாம்? அவளுக்கு ஜூஸ் போட்டு தரக்கூடாது. ஐயோ, ஐடியா வந்துருச்சு. போய் எப்படி ட்ராமா ப்ளே பண்ற பாரு. அக்கா பாருங்க, உங்களுக்குன்னு அந்த ஐஸ் போட்டு ஜூஸ் செய்யலான்னு பார்த்தா இங்க வீணா போனவ கரண்ட் கட் பண்ணிட்டாங்கக்கா. வேற என்ன பண்றது? ஓகே ரேகா, என்ன ஃப்ரூட்ஸ் வச்சிருக்க? அதுவா, ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் மாதுளை, எல்லாமே ஃப்ரூட்ஸ் இருக்குக்கா. நீங்க எனக்கு வைக்கிற ஆப்பு இப்போ வைக்கிற பாரு. உனக்கு ஆப்பு
ரேகா, அந்த ஆரஞ்சு புளியது இருக்குல்ல, அது ஆரஞ்சு சாத்துக்குடி ஏதாச்சும் ஒண்ணு கட் பண்ணி அழகா புளிஞ்சு ஜூஸ் கொண்டு வாமா. அடியே சண்டாளி, எது சொன்னாலும் ஒரு கேட்ட போட்டுறாளே, இப்ப என்ன செய்ய? அக்கா, அந்த ஜூஸ் புளியது பசங்க எல்லாம் விளையாடி ஒடிச்சிட்டாங்களேக்கா. ஓ ஓ ஓ சரி சரி சரி. ரேகா, நீ லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாமா, சரியா? அடியே சண்டாளி, நானும் எத்தனையோ காரணம் சொன்னேன், எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்ற, கடைசி என்ன ஜூஸ் போட வச்சுட்டாலே. யாருக்கிட்ட? அக்கா இந்தாங்க லைம் ஜூஸ். உக்கார் உக்கார், ரொம்ப டயர்டா இருக்க போல இருக்கு, உக்கார். சூப்பரா இருக்கேக்கா, உன் கைப்பட்ட உடனே சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு பாதாம் ஜூஸ் ரெடி பண்ணி வை, சரியா? சரிக்கா. கடைசி என் கை வலிக்கு புளிய வச்சு ஜூஸ் குடிச்சிட்டா. ரேகா, அடுத்த டைம் நீ கால் பண்ணும்போது நான் பிஸியா இருந்தாலும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவேன், சரியா? சரிதான். இனிமே நான் கூப்பிட்டதானே நீ வருவ, நீ ஒரு ஆணையும் புடுங்க வேணாம். போயிட்டு வாங்கக்கா. இந்த சின்னவளுக்கு இந்த பெரியவதான் கரெக்டா ஆளு. சூப்பரா வேலை வாங்கிட்டாவல.